நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவளக் கூறுவாய் செங்கால் நாராய் நீயும் நின் மனையும் தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் எம்மூர் சத்திமுற்ற வாவியுள் தங்கி நனை சுவர் கனை குரல் பள்ளி பாடு பார்த்திருக்கும் எம் மனைவியைக் கண்டு கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தழீகி பேழையுள் கிடக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனுமே என்று சத்திமுற்ற புலவன் நாரையை தூதுவிட்டானே. அவன் வளர்த்ததடா தமிழ். அவர்களெல்லாம் வறுமையில் வாடி தமிழை வளர்த்தார்கள். ஆனால் இன்று இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ளவர்கள் தமிழை சொல்லி சொல்லி தமிழால் வளர்ந்தவர்களே தவிர இவர்கள் தமிழை வளர்த்தவர்கள் இல்லை என்பது போல நான் பேசினேன். அவர் ரொம்ப மயங்கி விட்டார். உடனே ஒரு 10 நிமிடமானது. நம்ம அதிக பிரசங்கித்தனமாக அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காக உடனே நான் முடித்தேன். முடித்துவிட்டு அடுத்த மேடைக்கு போக திரும்பினேன். அப்பொழுது என் கையை பிடித்து அந்த மைக் அருகே வந்து நின்று கொண்டு, இவ்வளவு நேரம் இந்த பையன் பேசுனதை கேட்டீங்கன்னு, இவன் எவ்வளோ அழகாக பேசுனான்னு, எப்படி தமிழ் பேசுனான்னு, தமிழ் அருவியாக கொட்டனான்னு, தமிழ் அருவியாக கொட்டனா, தமிழ் அருவின்னு அப்படின்னு நெகிழ்ந்த நிலையில் 3-4 முறை அவர் சொன்னார். அன்று முதல் சாதாரண மணியன் தமிழருவி மணியனாக மக்கள் நடுவே வலம் வரத் தொடங்கினேன். எல்லா இடங்களிலும் காங்கிரஸ்காரர்கள் சுவரொட்டிகளை போடுகிற பொழுது தமிழருவி மணியன் என்று போடத் தொடங்கி, பின்னாளில் அது எனக்கு கிடைத்த ஆஸ்கார் விருதை விட நோபல் பரிசை விட பெரிய என்று நான் நினைத்ததனால் என்னுடைய இயற்பெயர் தெய்வசிகாமணி. அந்த தெய்வசிகாமணி என்ற பெயரையே நான் மாற்றி தமிழருவி மணியன் என்று கெசட் நோட்டிஃபிகேஷனிலேயே என்னுடைய பெயராக நான் பதிவு செய்து கொண்டேன்.